ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் என்ற கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் சீட் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்டி ஆக்ட் இடம் கொடுக்குது. ஆர்டிஇ மூலமாக, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக எனக்கு இந்த பர்டிகுலர் பள்ளியில் தான் எனக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் சீட்டு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியுமா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த எபிசோடில். நமக்கு பலவிதமான உரிமைகள் இருக்குங்க. ஒரு நாட்டில் பிறந்ததுனாலேயே we have a right to move around. எந்த துறையை சார்ந்தால் போகலாம், பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. ஒரு குடும்பத்தில் பறக்கிறதுனாலேயே அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களுக்கு நமக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குகிறோம், அந்த வண்டியை ஓன் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை உண்டு. அந்த வரிசையில் சட்டங்கள் நமக்கு சில ஸ்பெசிஃபிக் உரிமையை கொடுக்குதுங்க. உதாரணத்திற்காக ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் என்ற கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் சீட் கொடுக்கறதுக்கு இந்த ஆர்டி ஆக்ட் இடம் கொடுக்குது. ஒவ்வொரு பள்ளியும் அந்த ப்ரைமரி கிளாஸஸில் 100 சீட் இருக்குன்னா 25 சீட்டு இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்து ஆகணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மூலமாக எல்லா அப்ளிகேஷனும் டிஓசிஓக்கு போகும். அந்த அப்ளிகேஷனில் அந்த பேரண்ட்டு இந்த பள்ளிக்கூடம் சூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டியில் கண்டிஷன்ஸை போடுறாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்க பள்ளிக்கூடத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு போடுறாங்க. அவங்க சீட்டு குலுக்கி போட்டோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அலாட் பண்ணுறாங்க. இப்போ இஷ்யூ என்னென்னா, எனக்கு அந்த பர்டிகுலர் பள்ளியில் தான் எனக்கு சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ண முடியுமா? முடியாது என்று ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு பேரண்ட்டு, அந்த பேரண்ட் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் எனக்கு சீட்டு வேணும். அந்த அப்ளிகேஷனில் ப்ரிஃபர்ட் ஸ்கூல் 2-3 மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பெற்றோருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் சீட் கொடுக்குறாங்க. இவங்க அங்கே போகலை. அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் முடிஞ்ச உடனே ரிட் பெட்டிஷன் போகிறாங்க. எனக்கு அந்த பர்டிகுலர் பள்ளியில் தான் சீட் வேணும்னு கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் கேட்டிருக்காங்கல்ல, அதில் ஒரு ஸ்கூல் அலாட் பண்ணுறாங்க. இந்த மேடம் டெல்லி ஹைகோர்ட்டு போய் ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நான் கேட்ட ஸ்கூலில் தான் எனக்கு சீட்டு வேணும். ஹைகோர்ட் என்ன முடிவு சொல்கிறாங்கன்னா, இடபிள்யூஎஸ் கோட்டாவில் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு தான் உரிமை தான் உண்டே தவிர இந்த பர்டிகுலர் பள்ளியில் தான் நான் சேருவேன்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஆப்ஷனில் தான் ஒன்று ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் பள்ளியை சூஸ் பண்ணி அங்கே தான் சீட் எனக்கு வேணுன்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. எதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் ஏற்றிட்டு வரேன்னா, இது சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கரஸ்பாண்டன்ட் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கல்வியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜுடிஷியல் ஏரியாவில் தெரிஞ்சிருக்கலாம், காமன் பீப்புளுக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஒரு டிரைவர் இருக்கார், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, அதிகமாக படிக்காதவங்க இருக்காங்க, இல்லை அதிகம் படித்து சட்டத்தை பற்றி தெரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்க இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கலாம். அந்த ஸ்கூலில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்க ஆர்டியில் போய் கேட்கலாம். அதனால தான் இது போன்ற பதிவுகளை ஏற்றிட்டு வர வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இதை ஏற்றிட்டு வரோம். உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டோ அல்லது சட்டம் சம்மந்தப்பட்டோ ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுதுங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஸ்மால் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த வரக்கூடிய எபிசோடில் இதை நாங்கள் போட்டுருவோம். ரொம்ப சீரியஸாக இந்த எபிசோடில் நாங்கள் போடுறோம். இதை கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயே போடலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு போடலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்,
இந்த பதிவுகள்லாம் பல பேர்களுக்கு போய் சென்று அடையும். அதனால தான் இந்த பதிவுகள்லாம் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்பினீங்களான்னா இதை உடனே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.